அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்பார்ந்த உறவுகளே, இன்றைக்கி லீவுக்கு போகிறீங்களா இருந்தால் தயவு செய்து ரொம்ப கவனம். 75 தீனார் அபராதம் கட்ட வரும். ரோட்டில் அங்கே இங்கே ஓடினீங்கன்னா வீதி கடவைகளை கிடக்காம, அதனால் தயவு செய்து வீதி கடவைகளில் மட்டும் வீதிகளை கடங்க. அதை விட்டுட்டு குறுக்காம இருக்கா ஓடினீங்க 75 தீனார் மறுக்கா கட்ட வரும். குவைத் தினார் முதலாவதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1063 ரூபாய் 38 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 304 ரூபாய் 50 உள்ளது. இது வந்து அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சிட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் ரேட்டை பார்த்த மாதிரியே தங்க ரேட்டையும் பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 614 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 49 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 876 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 485 ஃபில்ஸ். பார்க்கலாம் அனைத்து செய்திகளையும். இதோ ஈரான் தங்களுடைய கடல் எல்லைக்குள் தங்களுக்கு வரவேண்டிய கப்பல்களை உள்வாங்க ஆரம்பித்திருக்கின்றது. அதாவது படிப்படியாக மெதுவாக உள்ள கப்பல்களை வரவழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானுக்கான பிளாக்கையும் அமெரிக்கா சாங்ஷனில் எடுத்திருக்கிறாங்க. வெஸ்ட் பேங்கில் தாக்குதல் நடத்தியதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத். அதே மாதிரி எதிர்வரும் நாட்களில் பல அதாவது அவங்களுடைய உடன்படிக்கைக்கு கீழே பல விதமான மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெஷக்ஷியான் உன்னை நம்பித்தான் நான் எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டிருக்கேன். ஏதாவது தப்பாச்சு இல்லை ஏதாவது தப்பு நடந்துச்சு மவனை உன் தலை தான் உருளிண்டியே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு சுப்ரீம் லீடர். பார்க்கலாம். அமைதியான முறையில் நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சால் சரிதான். நேற்றைய தினம் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை நடந்தது. நான் வீடியோ போட்டேன்ல. நேற்று மாலைய தினம் 200 ட்ரோன், அதுவும் ஒரே நாளில் மாஸ்கோ சிட்டிக்கு மட்டும் அனுப்பியிருக்கிறாங்க யுக்ரைனில் இருந்து. இந்த பக்கம் இந்த பிரச்சனை ஒரு மாதிரியாக முடிஞ்சுக்கிட்டு வருதுன்னு பார்த்தா அடுத்த பக்கம் அந்த பக்கம் மாஸ்கோ அதாவது ரஷ்யா உக்ரைன் தொடங்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம். அடுத்ததாக 45 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலை குவைத்தில் பதிவாகுது. ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி பல திருட்டு கேஸ்கள், அதாவது 10 ரோபரி கேஸில் போலீஸ் மாதிரி ஃபேக்காக நடித்த நபரை குவைத்துடைய குற்றவியல் புலனாய்வுத்துறை கைது பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, கோடி புண்ணியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கள்ள டாக்ஸி ஓட்டுறவங்க ஆசிய நாட்டவர் ஒருவர் பிடிப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியரா இலங்கையரா எந்த நாட்டவர் அப்படின்றது தெரியலை. தயவு செய்து கவனம். சொந்தமாக வண்டி வச்சுக்கிட்டு டாக்ஸி ஓட்டுறவங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கள்ள டாக்ஸி ஓட்டி மட்டும் பிடிபற்றாதீங்க. நாடு கடத்தல் அப்புறம் ஜெயில் தண்டனை கூட கிடைக்கலாம். இதோ எதிர்வரும் ஜூன் 30 முடிவடைகின்றது. அக்காமாவை மாற்றுறவங்க மிக வேகமாக மாற்றிக்கோங்க. அதாவது உங்களுக்கு கடந்த காலங்கள்லேயே சொல்லியிருந்தாங்க ப்ரைவேட் செக்டாரில், அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 18 இந்த மீன்பிடி தொழில், அதே மாதிரி பண்ணை தொழிலில், அதே மாதிரி இன்னும் சில தொழில்களில்
இருந்தவங்க, அதாவது குறிப்பாகவே பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிஸ்னஸ் தொழில்களில் இருந்தவங்களுக்கு அஹ்லி வீசா அகலி விசாக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு வழங்கியிருந்தாங்க. அந்த சான்ஸ் எதிர்வரும் ஜூன் 30ஆம் தேதியோட முடிவடைகிறதால முடிந்த வரைக்கும் வேகமாக செயல்பட்டுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு வெளிநாட்டு ஃப்ளைட்டுகளும் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்குது. டெர்மினல் 4 தற்போது பயணிகளை ரொம்பவும் அமோகமாக வரவேற்று பயணங்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி குவைத்துடைய உள்துறை அமைச்சகத்தின் மேஜர் ஜெனரல் அல்வாஹிப் அவர்கள் T4 டெர்மினல் 4 நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கிறார் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும். அதே போல் கிட்டத்தட்ட 17 பேர் ட்ரக்ஸ் போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட மதுபான வியாபாரம், ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே இந்த மதுபான வியாபாரிகள் எப்படியுமே மாட்டிடுவாங்க. கொஞ்சம் பேர் ரொம்ப கவனமாக இருங்க, தேவையில்லாத வேலைகளை செஞ்சு மாட்டிக்காதீங்க, ரொம்ப கவனம். வீடியோ காட்சிகள் இருக்குது பாருங்கள். احنا بنشكر الخطوط الكويتية طبعا على استضافتنا في التيرمينال 4 عندهم، وصراحة النهاردة أول رحلة لينا لمصر طيران، كل حاجة متوفرة لنا، خطوط كويتية مرحبة بينا جدا وكل التسهيلات موجودة. بنشكر طبعا الخطوط الجوية الكويتية على مساعدتنا وتيسير كافة التسهيلات علشان نكون اليوم في التي 4. بنشكر اخواننا في الهيئة العامة للطيران المدني. ان شاء الله بكره بنبتدي من مطار التي 4 خدمات طيران الامارات، والله حبينا نشكر اخواننا من الطيران الكويتية القائمين على الاعمال في المطار، وفروا لنا كل شيء في المطار من خدمات من تسهيلات. استمرارا للجهود الأمنية المكثفة التي يبذلها قطاع الأمن الجنائي في مكافحة آفة المخدرات وملاحقة مروجيها، تمكنت الإدارة العامة لمكافحة المخدرات من ضبط 17 متهما في قضايا متفرقة، من بينهم مواطنون وعدد من الجنسيات المختلفة، عثر بحوزتهم على كميات متنوعة من المواد المخدرة والمؤثرات العقلية وخمور بقصد الاتجار والتعاطي، بالإضافة إلى أدوات تستخدم في تجهيز وتغليف المواد المخدرة ومبالغ مالية يشتبه بأنها من متحصلات الاتجار. وقد أسفرت العمليات عن ضبط حوالي كيلوغرام واحد و5 جرامات من مادة الكيميكال، وحوالي 5 أوراق مشبعة من مادة الكيميكال، وحوالي 250 جراما من بودرة اللاريكا، وحوالي 465 جراما من مادة الشابو، وحوالي 430 جراما من مادة الحشيش، وحوالي 253 جراما من مادة الكوكايين، وحوالي 30 جراما من مادة الماريجوانا، وحوالي 20 جراما من مادة المشروم المخدرة، وحوالي 4860 كبسولة من مادة اللاريكا، وحوالي 83 قرصا وحبة من المؤثرات العقلية المتنوعة، وحوالي 152 زجاجة خمرة، وحوالي 50 مليلتر من الزيت المخدر، وحوالي 8 موازين حساسة، وحوالي 7 طلقات نارية، وأيضا مبلغ مالي وقدره 950 دينارا يشتبه بأنه من متحصلات الاتجار. وقد تمت إحالة المتهمين والمضبوطات إلى جهة الاختصاص لاتخاذ الإجراءات القانونية اللازمة بحقهم. وتؤكد وزارة الداخلية مواصلة عملياتها الأمنية المكثفة بكل حزم لملاحقة مروجي السموم وحماية المجتمع من مخاطرها، مشددة على أنها لن تتهاون
في تطبيق القانون بحق كل من يثبت تورطه في الاتجار أو الترويج أو التعاطي أو أي نشاط مرتبط بالمواد المخدرة والمؤثرات العقلية. ترأس النائب الأول لرئيس مجلس الوزراء وزير الداخلية رئيس مجلس إدارة الهيئة العامة للقوى العاملة الشيخ فهد يوسف سعود الصباع اجتماع مجلس إدارة الهيئة العامة للقوى العاملة، وذلك بحضور أعضاء مجلس الإدارة الجدد لمناقشة عدد من الموضوعات المدرجة على جدول الأعمال واعتماد الحساب الختامي للهيئة. وأكد اليوسف خلال الاجتماع أهمية تعزيز العمل المؤسسي وتطوير الأداء بما ينسجم مع توجهات الدولة نحو رفع كفاءة الجهات الحكومية وتحقيق أعلى مستويات الحوكمة والشفافية في إدارة الموارد المالية والإدارية، مشيدا بالدور الذي تقوم به الهيئة في تنظيم سوق العمل وتطوير خدماتها المقدمة للمواطنين وأصحاب الأعمال والعمالة. وأشار إلى أن اعتماد الحساب الختامي يأتي في إطار الحرص على ترسيخ مبادئ الرقابة المالية والالتزام بالضوابط والإجراءات المعتمدة، بما يسهم في تحقيق الاستخدام الأمثل للموارد ودعم جهود الهيئة في تنفيذ اختصاصاتها ومهامها بكفاءة وفعالية. Now, I saw the Axios report, that Netanyahu is fuming. That's not reflective of the conversations that I've had with him, but maybe he's saying something to somebody else that he's not saying to me. What I will say, and this does bother me, is that you have seen people within Bibi's cabinet who have come out and attacked the deal and in some ways very personally attacked the President of the United States. And I guess my message to them would be twofold. Number one, Donald J. Trump is the only head of state in the entire world who is sympathetic to the nation of Israel at this moment in time. And he happens to be the head of state of the world's superpower. If I was in the cabinet of the Israeli government, I might not be attacking the only powerful ally that I have anywhere left in the entire world. And the second message I would give to some of those cabinet members, Bibi, to his credit, has not gone down this path, but to some of these cabinet members in Israel who are attacking the President of the United States, the other thing that I would say is that over the last 3 months, 2/3 of the defensive weapons that have protected your homeland have been built by American hands and paid for by American tax dollars. The problem for Israel is not Donald J. Trump. And anybody in Israel who thinks their biggest problem is the President of the United States needs to wake up and smell the reality of the situation that country is in. Thank you all. For all of our clarity, too many allied capitals seem to still miss something in translation. Too many allies still don't recognize the historic need that President Trump has made clear to them and to NATO itself to reforge a relevant, powerful military alliance. As President Trump put it, and rightfully so, he gave our allies a test to support America when we asked for their help. And too many failed it. The United States has defended Europe for generations. And the president said, all he said was that our jets would need to take off from bases in Europe or our ships from ports to strike targets in the Middle East. Iranian targets that threaten European interests